ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஷ் அகாடமி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு தேவையான வேதியியலுக்கு நம்ம என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இந்த இமேஜ் வேண்டாம். ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்து நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, பருப்பொருள் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நார்மலாக நம்மளுடைய அண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே பருப்பொருளால் ஆக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது நத்திங் பட் இது துகள்கள் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சிம்பிளாக சொல்லலாம். சரிங்களா? லைக் நமக்கு பாருங்கள், ஏதாவது ஒரு பொருள் இப்போது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் அப்படிங்கிறத எடுத்துப்போம். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் சில பல பருப்பொருட்கள் சேர்ந்து தான் உங்களுக்கு ஒரு அவுட்புட்டே நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ பருப்பொருளை நார்மலாக குறிப்பிட்ட நிறை அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பான முறையில் அது இடத்தை அடைத்து கொள்ளக்கூடிய பண்பை பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு குறிப்பிட்ட அளவு வெயிட்டும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அதை ஒரு பருப்பொருளை சொல்லுவோம். காற்று அப்படிங்கிறது ஒரு பருப்பொருள் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பான முறையில் காற்றுங்கிறது ஒரு பருப்பொருள் தான். அதுவும் கண்டிப்பான முறையில் இடத்தை அடைச்சிக்கும், குறிப்பிட்ட அளவு நிறையும் அதுக்கு இருக்குது. அதனால் காற்று அப்படிங்கிறதையுமே நம்ம பருப்பொருள்னு சொல்லுவோம். கரெக்டாக? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு, அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் ஆனது தான் பருப்பொருள். ஸோ நார்மலாக அணுக்கள் அப்படிங்கிறது நம்ம கடைசியாக ஒரு சின்ன துகள் அப்படிங்கிறது தான் அணுக்கள். அது நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ லைக் எப்படின்னா, இந்த அணுக்களுக்கு மேலே ஒரு துகளை உடைக்க முடியாது. அணுக்களுக்கு மேலே ஒரு துகளை உடைக்க முடியாது. ஒரு சாக் பீஸை உடைச்சிட்டே வந்தோம்னா கடைசியாக கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன துகள் அப்படிங்கிறது நமக்கு இந்த அணுக்கள்னு சொல்லுவோம். அது நம்ம நேரடியாக பார்த்தோம் அப்படின்னால அந்த அணுக்களை நேரடியாலாம் பார்க்க முடியாது. சரிங்களா? ஸோ அதை நம்ம சாக் பீஸ் உடைக்கிறோம். இப்போ சின்ன ஒரு தூசிங்கிறது அணுக்கள் அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. அதுக்கும் கீழே உள்ளே போகும்போது தான் அணுக்கள் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி 2 விதமான அணுக்கள் சேர்ந்துச்சுன்னா அதை நம்ம பார்த்தோன்னா மூலக்கூறுன்னு சொல்லலாம். அதென்ன 2 விதமான அப்படின்னு மட்டும்னா, 2 விதமான அணுக்கள் மட்டும் இல்ல. 2 அணுக்களோ அல்லது 2ற்கு மேற்பட்ட ஒரே வகையான அணுக்கள் சேர்ந்தாலும் மூலக்கூறு தான். 1க்கு மேற்பட்ட வகை தனிமங்களுடைய அணுக்கள் சேர்ந்தாலும் மூலக்கூறு தான். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க, இங்கே ஒரு கார்பன் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. இங்கே ஆக்சிஜன் அப்படிங்கிறது இருக்குது. இங்கே ஹைட்ரஜன் அப்படிங்கிறது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது 3ம் சேர்ந்தாலும் நமக்கு அது ஒரு மூலக்கூறு தான். இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஆக்சிஜன் இருக்குது. இது 2ம் சேர்ந்தாலும் நமக்கு பார்த்தோன்னா அதுவும் ஒரு மூலக்கூறு தான். சரிங்களா? ஒன்று அணுக்களால் ஆக்கப்பட்டிருக்கும் அல்லது மூலக்கூறுகளால் ஆக்கப்பட்டிருக்கும். அதுதான் பருப்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை அளக்கிறதுக்கு நேனோமீட்டர் அப்படிங்கிறத நம்ம அளக்கிறோம். நேனோமீட்டர் அப்படிங்கிறது 10⁻⁹ மீட்டர் அப்படிங்கிறது தான் நேனோமீட்டர் அப்படின்ற நமக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சின்ன பொருளை மென்ஷன் பண்ணுறதுனால. சரியா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு, பருப்பொருளினுடைய வகைகள். நார்மலாக பருப்பொருளை இயற்பியல் நிலையினுடைய அடிப்படையில் திண்மம், திரவம், வாயு, நமக்கு பூமிக்கு வெளியில் கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை இயற்பியல் நிலையினுடைய அடிப்படையில், அதாவது என்ன ஸ்டேட்டில் கிடைக்கிது அப்படிங்கிறது, ஒன்று திண்ம பொருளாக கிடைக்கலாம், அல்லது திரவ பொருளாக கிடைக்கலாம், அல்லது வாயு பொருளாக கிடைக்கலாம். இந்த 3 நிலையில் ஏதோ ஒரு நிலையில் நமக்கு பார்த்தோன்னா பருப்பொருள் அப்படிங்கிறது கிடைக்கலான்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. அதனுடைய இயற்பியினுடைய அடிப்படையில் அந்த பருப்பொருட்கள் அப்படிங்கிறது எந்த வகையான அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தனிமம், சேர்மம், கலவை அப்படிங்கிற மாதிரி 3 டைப்பாக பிரிக்கிறோம். தனிமம் அப்படின்னா என்னன்னா, அதில் உருவாக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் அப்படிங்கிறது ஒரே வகையான அணுக்கள் மட்டும்தான் ஆகியிருந்துச்சுன்னா அதை தனிமம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? லைக் நமக்கு தங்கம் அப்படிங்கிறத உதாரணமாக சொல்லலாம். தங்கம் அப்படிங்கிறதுல தங்கத்தினுடைய தங்கத்தினுடைய அணுக்கள் மட்டும்தான் இதில் இருக்கும். சரிங்களா? தங்கத்துக்கு பதிலாக வேற வைரத்தினுடைய அணுக்கள் அப்படிங்கிறது அதில் இருக்காது. சரிங்களா? அப்போது தங்கம் அப்படிங்கிறது ஒரே வகையான அணுக்களை பெற்றிருந்துச்சு அப்படிங்கிறதுனால தங்கம் அப்படிங்கிறது ஒரு தனிமம் அப்படின்னு சூஸ் பண்ணலாம். தென் சேர்மம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நம்ம நீர் அப்படிங்கிறத ஒன்று சொல்கிறோம். அதாவது ஒரு தூய்மையான நீர் அப்படிங்கிறது சேர்மம் அப்படிங்கிறதுக்கான உதாரணமாக சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நார்மலாக இப்போது H2O அப்படிங்கிறது நமக்கு நீரினுடைய வாய்ப்பாடு சொல்லுவோம். H2O அப்படிங்கிறது இதில் 2 மூலக்கூறு ஹைட்ரஜனும் 1 மூலக்கூறு ஆக்சிஜனும் சரியான விகிதத்தில் கலந்துருக்கு. 2 மூலக்கூறு ஹைட்ரஜனும்
ஒரு மூலக்கூறு ஆக்சிஜனும் சரியான விகிதம் 2னா 2 மூலக்கூறு ஹைட்ரஜன் தான் இருக்கும், ஒரு மூலக்கூறு தான் ஆக்சிஜன் இருக்கும். அந்த மாதிரி கரெக்டான விகிதத்தில் கலந்திருக்கிறதுனால இந்த நீர் அப்படிங்கிறத ஒரு சேர்மத்தில் சொல்கிறோம். சரிங்களா? இந்த தனிமமும் சேர்மமும் தூய்மையானவைன்னு பிரிப்பாங்க. இயற்பினுடைய அடிப்படையில் தூய்மையான பொருள், தூய்மை அற்ற பொருள் அப்படிங்கிறதுல தூய்மையான பொருளுக்கு கீழே தனிமத்தையும் சேர்மத்தையும் பிரிப்போம். தூய்மை அற்ற பொருளுக்கு கீழே கலவையை பிரிப்போம். இந்த கலவையில் 2 டைப் இருக்குது. ஒரு படித்தான கலவை மற்றும் பல படித்தான கலவை அப்படிங்கிற மாதிரி 2 டைப் இருக்குது. அது என்ன ஒரு படித்தான கலவை அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, நார்மலாக இந்த கலவை அப்படிங்கிறது எல்லாமே ஒரே மாதிரி பண்புகளை மட்டும்தான் அது வந்து பெற்றிருக்கும் அப்படிங்கிறது ஒரு படித்தான கலவைக்கு உதாரணமாக நம்ம வந்து கொடுக்கலாம். ஒரு படித்தான கலவை அப்படிங்கிறதுக்கு உதாரணம் காற்று அப்படிங்கிறத நமக்கு உதாரணமாக கொடுத்துருக்காங்க. இப்போ காற்று நமக்கு வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்றுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காற்றினுடைய ஒரு பகுதி பொருட்களை வச்சு ஏதாவது ஒரு வினையில் ஈடுபட வைக்கும்போது இது என்ன ரிசல்ட்டை கொடுக்குதோ, அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய காற்றை எடுத்து அதே வினையில் ஈடுபட வச்சா அதே ரிசல்ட்டை தான் கொடுக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம ஒரு படித்தான கலவையில் சொல்கிறோம். பலபடித்தான கலவைக்கு உதாரணமாக நம்ம வந்து பார்த்தோன்னா புகை காற்று அப்படிங்கிறத உதாரணமாக நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. புகை இருக்கக்கூடிய ஒரு காற்று அப்படிங்கிறதுல அதில் கலந்திருக்கக்கூடிய மற்ற பொருட்கள் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான முறையில் வந்து கலந்துருக்கும். சரிங்களா? அதனால் இதை கலவையில் பலபடித்தான கலவையில் பிரிக்கிறோம். இதில் இந்த தனிமத்தையும் சேர்மத்தையும் நாம் தனித்தனியாக பிரிக்க முடியும். ஆனால் கலவை அப்படிங்கிறதுல தனியாக பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது பிரிக்க முடியாது. சரிங்களா? அதை நமக்கு வந்து பார்த்தோன்னா கலவையில் சேர்த்து வச்சுருப்போம். அதே மாதிரி இந்த தனிமம் அப்படின்னு ஒரு விஷயத்தையவே மறுபடியும் நமக்கு 3 விதமாக பிரிக்கிறாங்க. உலோகம், அலோகம், உலோகப்போலி அப்படிங்கிற மாதிரி 3 டைப்பாக பிரித்து வச்சுருக்காங்க. சரிங்களா? உலோகம், அலோகம், உலோகப்போலி அப்படிங்கிற மாதிரி 3 டைப்பாக இந்த தனிமத்தை பிரித்து வச்சுருக்காங்க. சரிங்களா? அந்த தனிமத்தில் கூடிய உலோகம், அலோகம், உலோகப்போலிகளை நாம் வந்து பார்த்தோன்னா அந்த அட்டவணையை வச்சு நம்ம பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இன்னும் சில முக்கியமான பாயிண்ட்ஸை பார்த்துட்டு அதை பற்றி பார்க்கலாம். நார்மலாக இப்படி தான் பிரிச்சிருக்காங்க. அதை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். மூலக்கூறுகளுக்கு இடையே இடைவெளி உள்ளது அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். மூலக்கூறுகள் அப்படிங்கிறது நார்மலாக இப்போது ஒரு பருப்பொருள் அப்படிங்கிறது நமக்கு மூலக்கூறுகளால் ஆக்கப்பட்டது தான் பருப்பொருள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அட்டைப்பெட்டியை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அட்டைப்பெட்டிக்குள்ளே இந்த மாதிரி மூலக்கூறுகள் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா செறிஞ்சிருக்கும். சரிங்களா? மூலக்கூறுடைய சைஸ் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் பொறுத்து நமக்கு வந்து மாறுபடியும் இந்த மாதிரி செறிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப் மூலக்கூறுகள் அல்லாமல் இருக்கக்கூடிய இந்த கேப், இந்த மாதிரி கேப்பு கண்டிப்பான முறையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு உதாரணம், நீரு கூட சர்க்கரையை சேர்த்தோம் அப்படின்னா நீர் மட்டம் உயராது அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போது நீரினுடைய மூலக்கூறுகள் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது கூட சர்க்கரையை சேர்க்கும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நீர் மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட இந்த இடத்த போய் அடைச்சிக்குமாமா. சரிங்களா? அதனால் நமக்கு வந்து பார்த்தோன்னா அப்படி பண்ணுறதுனால நீரினுடைய மட்டம் முன்ன என்ன இருந்துச்சோ அதே அளவு தான் இருக்கும், அதுக்கு மேலே உயராது. அதை அடிப்படையாக வச்சு இப்படி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிவிட்டு இந்த கேப் கண்டிப்பான முறையில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அது இருந்ததுனால தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா தண்ணி டீ குடிக்கும்போது எல்லா இடத்துலையுமே ஸ்வீட்டாக இருக்குது. இல்லை கேப் இல்லைன்னா இந்த சர்க்கரை மூலக்கூறு அப்படிங்கிறது ஒரு பகுதியில் போய் ஏதாவது ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்குச்சுன்னா மற்ற இடத்துல இனிப்பு பரவாது. சரிங்களா? ஸோ இனிப்பு பரவுறதுக்கு இந்த மூலக்கூறுகளுடைய இடைவெளி தான் காரணம் சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. தென் அதே மாதிரி மூலக்கூறுகள் ஒன்றுடன் ஒன்று கலக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நமக்கு வந்து கண் கூட பார்க்குறதுக்கு ஒரு உதாரணம், நீர் கூட ஒரு மையை நமக்கு வந்து பார்த்தோன்னா பேனாவுடைய மையை விடும்போது கரெக்டாக அது அப்படியே உள்ளே போயிட்டு ஷேக் ஆகிட்டு எல்லா கூடவும் பரவிடும். சரிங்களா? அதை வந்து பரவுதல் அப்படிங்கிறது நமக்கு நீர் மூலக்கூறுகளில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. தென் நெக்ஸ்ட்டு பருப்பொருட்களானது அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுடைய பண்பை பெற்றுள்ளது. ஸோ இந்த பருப்பொருள், இந்த அட்டை அப்படிங்கிறது இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒன்று டைரெக்டாக அணு என்ன பண்பை பெற்றிருக்குமோ அதே பண்பை பெற்றிருக்கணும். அல்லாது அணுக்களுக்கு மேலே மூலக்கூறுகள், பல அணுக்கள் சேர்ந்து தானே மூலக்கூறுகள் உருவாயிருக்கும். அப்போ அதனுடைய பண்புகளை நமக்கு வந்து உருவாக்கியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய பண்பை வந்து பெற்றிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாக நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? சரி, ஓகே. தென் நெக்ஸ்ட்டு 4வது பாயிண்ட்டு, பருப்பொருளுடைய 4வது நிலை அப்படிங்கிறது நார்மலாக திண்மம், திரவம், வாயு இந்த 3 நமக்கு வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக? திண்மம்,
திரவம், வாயு. இந்த 3ல இந்த 3 ஸ்டேட்டும் போக நமக்கு வந்து பார்த்தோன்னா, இன்னொரு 2 ஸ்டேட்லயும் நமக்கு அடிஷனலா கிடைக்கும். அதுல ஒண்ணு நமக்கு வந்து பார்த்தோன்னா, பிளாஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னொன்னு போஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட். திண்மம், திரவம், வாயு இந்த 3 ஸ்டேட் போக பிளாஸ்மான்னு ஒண்ணும், போஸ் அப்படின்னு ஒரு முறையிலயும் கிடைக்குது. பிளாஸ்மாங்கிறது அதிக வெப்பப்படுத்தப்பட்ட வாயு. சரிங்களா? வாயுலயே ரொம்ப அதிகமான அளவு வெப்பப்படுத்தப்பட்டது வாயுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வெப்பப்படுத்தப்பட்ட வாயுவ பிளாஸ்மான்னு சொல்றாங்க. இது நம்மளுடைய வளிமண்டலத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியதும் நமக்கு வந்து சொல்லலாம். அந்த சூரியனுடைய கதிர்கள் பட்டு எவ்வளோ ஹீட்டா இருக்குன்னு சொல்றோம்ல, அந்த வாயுக்கள பிளாஸ்மான்னு சொல்றாங்க. இன்னொன்னு ஐன்ஸ்டீன் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது அதிக குளிரூட்டப்பட்ட திடப்பொருள். அதிக குளிரூட்டப்பட்ட திடப்பொருள் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஐன்ஸ்டீன் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத நமக்கு வந்து பார்த்தோன்னா, ரொம்ப அளவுக்கு அதிகமா குளிரூட்டப்பட்ட திடப்பொருள். ஸோ லைக் நீர அதிகமா குளிர்விச்சா நமக்கு வந்து பனிக்கட்டியா மாறும்ல, அதத்தான் நமக்கு வந்து சிம்பிளா சொல்லியிருப்பாங்க. போஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட். தென் பருப்பொருளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறத பற்றி நமக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மலாக பருப்பொருளில் ஒரு பருப்பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 2 விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கலாம். ஒன்று இயற்பியல் மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கலாம், அல்லது வேதி மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த இயற்பியல் மாற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு மாற்றம் மறுபடியும் அதே நிலைமைக்கு மறுபடியும் வந்துடும். சரிங்களா? லைக் நமக்கு ஒரு நீர் நமக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீரை சூடுபடுத்தும் போது ஆவி ஆகும். கரெக்டா? நீரை சூடுபடுத்தும் போது ஆவி ஆகும். ஆவியை மறுபடியும் குளிர்விச்சா நமக்கு நீரா கிடைக்கும். இப்போ நீருங்கிறது ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டு போயிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு வருதுல, இந்த மாதிரி மறுபடியும் வரக்கூடிய மீள் வினைய நம்ம இயற்பியல் மாற்றத்துக்கு கீழ சொல்லியிருப்போம். சரிங்களா? மறுபடியும் பழைய ஸ்டேட்டுக்கு வந்ததுன்னா. அதுக்கு அதுக்கு கீழ சில ஆப்ஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு குடுக்குறாங்க. ஒண்ணு பதங்கமாதல், இன்னொன்னு உருகுதல், ஆவியாதல், குளிர்வித்தல், உறைதல் அப்படிங்கிறத நமக்கு குடுக்குறாங்க. சரிங்களா? பதங்கமாதல் அப்படிங்கிறது பனிக்கட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு திண்ம நிலையில இருந்து நேரடியாக ஆக்சுவலா திண்மம், திரவம், வாயு இந்த 3 ஸ்டேட் இருக்கு. திண்மத்த பனிக்கட்டி அப்படிங்கிறது நீரா மாறும். நீருங்கிறது நமக்கு ஆவியா மாறும். இப்படி தான் ஆகணும். ஆனா, திண்ம நிலையில இருந்து இந்த நிலைக்கு போகாம டைரக்ட்டா வாயு நிலைக்கு போகக்கூடிய நிகழ்வ நம்ம பதங்கமாதல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? பதங்கமாதல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைக் உதாரணம் கற்பூரம் அப்படிங்கிறது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கற்பூரத்தை எரியும்போது அது தண்ணியாக மாறாம, திண்ம பொருள்ல இருந்து தண்ணியாக மாறாம நேரடியாக ஆவியா போயிரும். அதுக்கான உதாரணம் தான் இந்த பதங்கமாதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வ குடுத்திருப்போம். தென் அடுத்து உருகுதல் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? உருகுதல் அப்படிங்கிறது பனிக்கட்டி உருகி தண்ணியா மாறக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது உருகுதல். சரிங்களா? உருகுதல் அப்படிங்கிறது பனிக்கட்டி உருகிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம்ல. அதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியா மாறுறது. ஆவியாதல் அப்படிங்கிறது நீர் அப்படிங்கிறது நேரடியாக நீர் ஆவியாக மாறக்கூடிய நிகழ்வு ஆவியாதல். குளிர்வித்தல் அப்படிங்கிறது நீர் ஆவியானது குளிர்விக்கப்பட்டு மறுபடியும் நீராக மாறக்கூடிய நிகழ்வு குளிர்வித்தல். உறைதல் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோன்னா, தண்ணீர் உறைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா, நீருங்கிறது பனிக்கட்டியா மாறக்கூடிய நிலையத்தான் உறைதல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது இயற்பியல் மாற்றத்துக்கு கீழ சொல்லியிருக்காங்க. தென் வேதி மாற்றம். வேதி மாற்றம் அப்படிங்கிறது இரும்பு துருப்பிடிக்கிற ஒரு நிகழ்வ வேதி மாற்றத்திற்கு ஒரு உதாரணமா குடுத்திருக்காங்க. இரும்பு துருப்பிடிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பான முறையில இரும்புக்கு 2 விதமான பொருட்கள் அப்படிங்கிறது தேவ. ஒண்ணு ஆக்ஸிஜன் அப்படின்னு ஒரு கன்டென்ட் வேணும். இன்னொன்னு நீர் அப்படிங்கிற ஒரு கன்டென்ட் நமக்கு வந்து வேணும். சரிங்களா? இந்த 2 கன்டென்ட்டும் இருந்தா மட்டும் தான் நமக்கு வந்து இரும்பு அப்படிங்கிறது துருப்பிடிக்கும். ஸோ நீர் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோன்னா, வளிமண்டலத்தில காத்துலயும் இந்த நீர் துளிகள் பரவி இருக்கும். சரிங்களா? தண்ணி நேரடியாக அந்த இரும்பு மீது பட்டா தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா துருப்பிடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. காத்துல வச்சிருக்கிறப்பயே நமக்கு துருப்பிடிக்கும். அதுக்கான காரணம் வளிமண்டலத்தில இருக்கக்கூடிய காற்றுகள்ல நீர் துளிகள் வந்து இருக்கும். அந்த ரீசன் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட்டா சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ அப்போ நீர் கூட ஆக்ஸிஜன் நமக்கு வந்து 2யும் சேர்க்கும்போது இரும்பானது துருப்பிடிக்குது. அந்த துருப்பிடிச்சு வெளியில உருக்கக்கூடிய அந்த கலரு ஒரு மங்கி ஒரு கலர் கிடைச்சிருக்கும்ல, அத இரும்பு ஆக்சைடுன்னு சொல்றோம். சரிங்களா? இரும்பு ஆக்சைடு அப்படின்னு சொல்றோம். இரும்பு துருப்பிடிக்கிறதுக்கு. சரி, ஓகே. அப்படி இரும்பு துருப்பிடிக்காம தடுக்கணும் அப்படின்னா, நம்ம என்னென்ன வழிமுறைகள் பண்ணலாம் அப்படின்னும் அதையும் குடுக்குறாங்க. ஒண்ணு வண்ணப்பூச்சு அப்படிங்கிறது பெயிண்ட் அடிக்கக்கூடிய நிகழ்வு பண்ணாலுமே நமக்கு இரும்புக்கு துருப்பிடிக்கிறத கொஞ்சம் தடுத்து நிறுத்தலாம்.
தென் நாகமுலாம் பூசுதல், அதாவது இரும்பின் மீது துத்தநாகம் பூசக்கூடிய நிகழ்வைத்தான் நாம் நாகமுலாம் பூசுதல் அப்படின்னு சொல்கிறோம். தென் குரோமியத்தையும் நமக்கு இரும்பின் மீது பூசணும்னா அது துருப்பிடிக்கக்கூடிய நிகழ்வை தடுக்கலாம். வெள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உலோகத்தையும் நம்ம வந்து பூசணும்னா இரும்பு துருப்பிடிக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் வந்து தடுக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு சரி ஓகே, அவ்வளோதான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேதி மாற்றத்தில். ஓகேவா? சரி ஓகே, இப்போ இந்த 4 ஆப்ஷன்ஸ் மூலமாக நம்ம வந்து இரும்பு துருப்பிடிக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் தடுக்கலாம். கரெக்டு தானே? சரி ஓகே. தென் இப்போ இதுக்கு எடுத்துக்கூடிய கண்டென்ட்டை நம்ம இதோட கண்டினியூஸாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோ கரெக்டாக உங்களை வந்து சேரணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு நம்மளுடைய சேனலை பகிர்ந்து கொள்வது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்த வீடியோவும் பகிர்ந்துக்கோங்க. ஸோ உங்களுடைய நண்பர்களையும் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.